மழை பெஞ்சு ஓய்ஞ்ச பிறகு இரவு ஒரு 10 மணிக்கு மேலே நம்ம வீட்டில் படுத்துருக்கும் போது பக்கத்தில் ஏதாவது குட்டை குளம் இருந்துச்சுன்னா சத்தம் கேட்டே இருக்கும். தவளை சத்தம் கேட்டே இருக்கும். அப்படி இரவு முழுக்க தூங்கவே விட தவளை சத்தம். இந்த கூட்டத்தை தொலைக்காட்சியில் பார்க்கும்போது 3 மணி நேரமும் தவளை கத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கத்துறது தவளை இல்லை, அணில். முழுக்க முழுக்க அணில் ஏற்கனவே கீச்சு கீச்சுன்னு கத்தும். அது வாயில தூக்கி விசில வச்சா அது எப்படி கத்தும்? 3 மணி நேரம் விசில் அடிச்சு விஜயே காதை பொத்துற அளவுக்கு விசில் அடிச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் பேசிய மரியாதைக்குரிய 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் 2 முறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள், யாரும் விசில வயதானவங்க படுத்திருக்கும் போது ஊதிராதீங்க, ஓட்டு போயிடும். பெண்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது ஊதிராதீங்க, ஓட்டு போயிடும். நோயாளிகள் படுத்திருக்கும் போது ஊதிராதீங்க, ஓட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி எதுக்கெல்லாம் விசில் ஊதக்கூடாது, எதெல்லாம் விசில் ஊதுனா ஓட்டு போயிடும் இருக்காரு. மொத்தமாகவே விசில் ஊதினாலே ஓட்டு போயிடும் அப்படிங்கிறது செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க வரக்கூடிய 4 விழுக்காடு ஓட்டையும் இந்த விசிலை ஊதி கெடுத்துருவாங்கன்னு விசில் சின்னம் கிடைச்சோன்னே சொன்னேன். ஏன்னா இந்த சின்னத்தை இது என்னம்போ உலக வரலாற்றை புரட்டி போட்ட சின்னம் மாதிரியும், ஆப்ரஹாம் லிங்கன் இந்த சின்னத்தெல்லாம் போட்டி போட்டு வெற்றி பெற்ற மாதிரியும், ஃபுடல் காஸ்ட்ரோ ஆசர் அராபத் ஹோசிமின்லாம் இந்த சின்னத்தை வச்சு தான் புரட்சி தீயை பற்ற வச்ச மாதிரியும், சுபாஷும் பகத்சிங்கும் இந்த சின்னத்தை வச்சு தான் வெள்ளைக்காரில் எதிர்த்து போராடின மாதிரியும், இது என்னமோ பெரிய தமிழ்நாட்டில் உலக அரசியல் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த சின்ன மாதிரியும், விளக்குமாறு சின்னத்தை வச்சு கொடுத்தா கூட ஐயோ விளக்குமாறு எப்படிப்பட்ட விளக்குமாறு தெரியுமா, சூப்பர் விளக்குமாறு, இதை வச்சு கூட்ட போகிறோம் குப்பைன்னு இருப்பாங்க. செருப்பை கொடுத்தா கூட செருப்புக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. எந்த அரசியல் கட்சியும் ஒரு சின்னம் கிடைச்சா அந்த சின்னத்தை கொண்டாடத்தான் செய்யும். அப்படி அந்த சின்னத்தை எளிமையாக கொண்டு போய் சேர்ப்பதுக்கு முயற்சி பண்ணாமல் ஊருக்கா சின்னத்தை ஊதி வீதிக்கு வீதி தர்மடி வாங்கிட்டு இருக்கானுங்க. அது செங்கோட்டைன்னு தெரிஞ்சு